ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு Adda247 Tamil Bank and SSC யூடியூப் சேனல். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழகத்திற்கான காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. எக்ஸாம் எப்போ சார் நடக்கும், வாய்ப்பு எப்போ இருக்குது, டேட் எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி, ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ டென்டேட்டிவ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட அந்த தேதியெல்லாம் சொல்லிட்டு எக்ஸாம் நடக்கிறதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது அதாவது 12வது மாதம் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள, சரிங்களா, இந்த ரெண்டும் இன்க்ளூடட் தான் அவங்க சொல்றாங்க. ரைட்டா? போத் டேட் இன்க்ளூட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும், அதாவது இந்த டேட்டோட எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு 5 நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். 5 நாட்கள் 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதுல ஏதாவது ஒரு டேட்ல நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இவங்க தனித்தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது ஆஃபீஷியலி அவங்க வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிளியர் கட்டா தெரிய வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த பேங்க் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 3 ஸ்லாட் இல்லை 2 ஸ்லாட், இது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னால 2 ஸ்லாட் இல்லைன்னா 4 ஸ்லாட் எக்ஸாம் அப்படி நடத்தி முடிப்பாங்க. ஸோ இட்ஸ் பாசிபிள். எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டேட் வைஸ் அவங்க பிரிக்கிறாங்களா அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும்? இப்போ எக்ஸாம் வந்து 4ல இருந்து 8க்குள்ள டிசம்பர் மாசம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒரு டேட் நமக்கு இருக்கும். ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்லி இந்த மாதம், அதாவது நவம்பருடைய 25, 26க்கு அப்புறம், அதாவது இந்த வர்ற சாட்டர்டே சண்டேக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் வெரி சூன். நம்ம பக்கத்துல நெருங்கியாச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா வேகமா பண்ணலாம். எல்லாரும் அடுத்து கேட்க போறது என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் தான். ஸோ அடால மார்க் டெஸ்ட் அவைலபிள் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், அடால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன், நான் நிறைய தடவை உங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், பேங்க் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பேங்கிங் பிரைம் டெஸ்ட் பேக் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா குறிப்பா பிரைம் டெஸ்ட் பேக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிரைம் டெஸ்ட் பேக்கை இப்போ நானும் உங்களுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ், ஓகே. ஸோ பிரைம் டெஸ்ட் பேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடால இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பேக்கு. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்கன்னா 269 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் எல்லா விதமான டெஸ்ட்டுமே இதுக்குள்ள ஆட் ஆகிடும். இதோட லிங்கை கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெஸ்ட் சீரிஸையும் நான் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா தேவைப்படும், செக் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே.